இங்கே ரத்தமும் வேர்வையும் சிந்தி இந்த உழைப்பை திருடும் பாஜக அரசு நம்முடைய வரி பணத்தை உத்தரப்பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் அவர்கள் ஆளும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். ஏற்றத்தாழ்வோடு இந்த தேசம் இருக்க வேண்டும். யாரும் சொந்த காலில் இருக்கக்கூடாது, யாரும் தலை நிமிரக்கூடாது. இவர்கள் தீட்டிய திட்டம் அம்பானிக்கும் அதானிக்கும். ஆனால் இன்னும் திருந்தாமல் மகாத்மா காந்தி இறந்த பிறகும் மகாத்மா காந்தியை பழிவாங்க வேண்டும், மகாத்மா காந்தியை இன்னும் தினம் தினம் கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்துக்கு சொல்வேன், ஒருபோதும் மகாத்மா காந்தியுடைய பெருமையையும் மகாத்மா காந்தியுடைய உயரத்தையும் உங்களால் தொட்டு பார்க்க முடியாது. இந்த மலைக்கோட்டை நகரத்தில் இருந்தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நாங்கள் பிடிக்க போகிறோம். நீங்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை, இந்த கருப்பு சட்டத்தை திரும்ப பெறும் வரை, மகாத்மா காந்தி பெயரை சூட்டும் வரை இந்தியாவில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் ஓய மாட்டோம். அதற்கு உறுதுணையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதுணையாக இருக்கும். வெற்றி பெறும் என்று இந்த மலைக்கோட்டையில் இருந்து நாம் சபதம் ஏற்போம். எப்படி 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதே போன்று நீங்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உடனடியாக பழைய நிலைமைக்கு திரும்பி வர வேண்டும். Milky Mist ice creams. திறமையாக செயல்பட்டுக் கொண்ட நம்முடைய அன்பு சகோதரர் திரு VMC மனோகரன் அவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கமாக நடத்த வேண்டும். இந்த இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்க வேண்டும். எப்படி 3 வேளாண்மை கருப்பு சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்ததோ, எப்படி அவர்கள் திரும்ப பெற்றார்களோ அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டும் என்று இரவும் பகலுமாக சிந்தனையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய VMC மனோகரன் அவர்கள் புதுடெல்லியில அவர் அந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கும் பொழுது தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிறார். நான் சொன்னேன், எப்படி இந்தியாவில் நாம் கிராம கமிட்டி போட்டதில் முதன்மை மாநிலமாக இருக்கிறோமோ, இந்த தேசத்தில் வாக்கு திருட்டை கண்டித்து மாநாடு நடத்தியதும் கையெழுத்து இயக்கம் நடத்தியதும் முதல் மாநிலமாக இருக்கிறோமோ, அப்படி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் வரை நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை அவர் உள்வாங்கி திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாளை திண்டுக்கல்லில் நடக்க இருந்த போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. அவசரமாக புதுடெல்லிக்கு போக வேண்டிய பணியும் கம்மா நாயுடுவுடைய அகில இந்திய மாநாடு நடக்கவிருப்பதால், ஆகவே எதற்காக மோடி அரசு மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கினார்கள், எதற்காக மாநிலங்களுக்கு தொடர்ந்து நிதிச்சுமையை ஏற்றுகிறார்கள் என்றால், எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிறதோ அவர்கள் கொடுக்கின்ற நிதியை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பது, அவர்களுக்கு உரிய உரிமை நிதியை பாஜக ஆளாத மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சி அரசு தான் செலுத்துகின்ற GST பணத்தை முழுமையாக அதனுடைய பங்களிப்பை தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டும். ஆனால் தர மறுக்கிறார்கள். எதற்காக மறுக்கிறார்கள்? இங்கே ரத்தமும் வேர்வையும் சிந்தி இந்த உழைப்பை திருடும் பாஜக அரசு நம்முடைய வரி பணத்தை உத்தரப்பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் அவர்கள் ஆளும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். இதை தட்டி கேட்டால் இது ஒன்றிய அரசினுடைய பரிவில் இருக்கிறது, இதில் யாரும் தலையிட முடியாது என்று மோடி அரசு தொடர்ந்து இப்படி ஒரு வன்மமான வரலாற்றை பதிவு செய்து வருகிறது. எதற்கு மகாத்மா காந்தி பெயரை எடுத்தார்கள்? இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், மகாத்மா காந்தி பெயரை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், நோட்டில் இருந்து எடுக்க முடியுமா? நோட்டில் இருந்து எடுப்பார்கள். ஆனால் ஒன்று மட்டும் பாஜகவுடைய அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் நாங்கள் இங்கே திருச்சி மாநகரத்தில் சொல்லிக் கொள்கிறோம், இது மலைக்கோட்டை நகரம். இந்த மலைக்கோட்டை நகரத்தில் இருந்தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நாங்கள் பிடிக்க போகிறோம். இங்கு உறுதியேற்று சொல்லுகிறோம், நீங்கள் எப்படி 3 வேளாண்மை கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் புதுடெல்லியிலே சபதம் ஏற்றிருக்கிறார்கள். நீங்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை, இந்த கருப்பு சட்டத்தை திரும்ப பெறும் வரை, மகாத்மா காந்தி பெயரை சூட்டும் வரை இந்தியாவில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் ஓய மாட்டோம். அதற்கு உறுதுணையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதுணையாக இருக்கும். வெற்றி பெறும் என்று இந்த மலைக்கோட்டையில் இருந்து நாம் சபதம் ஏற்போம். இதற்காக வேளாண்மை திருத்த சட்டம் இரவோடு இரவாக நாடாளுமன்ற கதவை அடைத்து உள்ளே பாஜக உறுப்பினர்களை மட்டும் கூட்டி
நாங்கள் ஒரு சட்டத்தை இயற்றுகிறோம் என்று வேளாண்மை திருத்த சட்டத்தை புதிய சட்டமாக வடிவமைத்தார்கள். இந்தியா முழுவதும் வெகுடி எழுந்த வேளாண்மை குடிமக்கள், விவசாய பெருங்குடி தலைவர்கள் இதை மாற்றும் வரை ஓய மாட்டோம் என்று 13 மாதங்கள் போராடினார்கள். இந்த 13 மாத போராட்டத்தில் கிடைத்த பயன் என்ன? வெற்றி பெற்றார்கள். பாஜக அரசு மன்னிப்பு கேட்டு திரும்ப பெற்றது. அதே போல்தான் இந்த மகாத்மா காந்தி பெயருடைய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை நீங்கள் அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த பழைய நிலைக்கே மாற்ற வேண்டும். மாற்று முறை நாங்கள் போராடுவோம் என்று தமிழ்நாடு முழுவதும் நாம் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்றைய முன்தினம் தாம்பரம், இன்று திருச்சி, 2 நாள்களுக்கு ஒரு முறை ஒரு மாவட்டத்திலும் ஒரு மண்டலத்திலும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க தயாராகி கொண்டு இருக்கிறோம். மோடி அரசே, உங்களுடைய பித்தலாட்டங்கள், உங்களுடைய போலி அரசியல் தமிழ்நாட்டில் என்று விடுபடாது. தமிழ் மண் பாஜகவிற்கு உரிய மண் இல்லை. தமிழ் மண் RSSக்கு உரிய மண் இல்லை. தமிழ் மண்ணை நிராகரிக்கப்பட்ட மண்ணாக நீங்கள் பார்க்கிறீர்கள். தமிழர்கள் ஏற்கனவே உங்களை நிராகரித்திருக்கிறார்கள். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார்கள். எப்பொழுதுமே தேர்தல் வந்தால் அந்தந்த மாநிலங்களுக்கு பாஜக ஆகட்டும், எந்த ஆட்சியாளர் ஆகட்டும், அதற்கு ஒரு சலுகைகள் அறிவிப்பார்கள். ஆனால் வரலாற்றிலே முதல் முறையாக தேர்தல் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிற்கு எந்தவித நிதி ஆதாரமும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? எதற்காக நிதி அளிக்கவில்லை, எதற்காக திட்டங்களை அறிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இது ஒதுக்கப்பட்ட மாநிலம் என்று தமிழ்நாட்டை ஒதுக்கி இருக்கிறார்கள். இதை கண்டித்துதான் இந்தியா கூட்டணியின் சார்பாக வருகின்ற 12ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். பாஜக என்ன பித்தலாட்டம் செய்தாலும், எவ்வளவு சித்து விளையாட்டுகள் விடினாலும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று முதலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரைக்கும் பொழுது அவர் சொன்னார், கர்ஜித்து பேசினார். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, பாஜக தலைவர்களே, நீங்கள் எல்லா மாநிலங்களிலும் உங்களுடைய வேலையை காட்டலாம், ஆனால் தமிழ் மண்ணை நீங்கள் ஒருபோதும் ஆள முடியாது என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். அதைதான் இன்று தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் தோல்வி களத்தை பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன பிரச்சனை? எதற்காக மகாத்மா காந்தி பெயர் எடுக்க வேண்டும்? எதற்காக 40 விழுக்காடு நிதியை மாநிலங்களுக்கு சுமத்த வேண்டும்? பாஜக ஆளாத மாநிலங்கள் எதையும் விட்டு வைக்கப் போவதில்லை. நிதி ஆளுமையை குறைக்க வேண்டும், நிதி சுமையை ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றினால் அவர்கள் கடன் வாங்குவார்கள், வட்டி ஏறும், அந்த மாநிலம் அரசு நடத்த முடியாமல் திக்குமுக்காடும் என்று அவர்கள் பிளான் செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் விடுபடாது. தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டார்கள். தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள், மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருபோதும் தமிழ்நாட்டை பாஜகவிடம் அனுமதிக்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை என்பதை பல தேர்தல்களை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இன்னும் ஓரிரு மாதங்களில் சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரவிருக்கிறது. இந்த தேர்தல் வருவதை முன்னிட்டு ஏதாவது இவர்கள் திட்டங்களை அறிவிப்பார்கள் என்றால் நிராகரிக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாட்டை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசிற்கும் எந்த உரிமையும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில தன்னுடைய வன்மத்தை காட்டியிருக்கிறார்கள். இதை கண்டித்துதான் இன்னும் 2-3 நாட்களில் நாம் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதற்காக மகாத்மா காந்தி பெயரை அகற்ற வேண்டும். மகாத்மா காந்தி பெயரை திட்டத்தில் இருந்து அறிவித்து விட்டால் இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் மனதில் இருந்து அகற்ற முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மோடி அரசே, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஒருபோதும் மகாத்மா காந்தியை இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை மகாத்மா காந்தி என்பவர் இந்தியாவில் வாழ்கின்ற எல்லோருடைய மனதிலும் குடியிருப்பார். இந்த தேச தந்தை மகாத்மா என்று எதற்காக அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது? எல்லோருக்கும் ஆத்மா இருக்கும், ஆத்மாவிலே பெரிய ஆத்மா மகாத்மா. ஆகையால் காந்தியடிகளுக்கு மகாத்மா என்று பெயரை வைத்தார்கள். உலகத்திலே அவருடைய சிலைகள் இல்லாத நாடுகளே இல்லை, அவருடைய பாட புத்தகங்கள் இல்லாத பல்கலைக்கழகங்களே இல்லை, அவர் புகழ்பாடாத தலைவர்களே இல்லை. ஒபாமா அவர்கள் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பொழுது கேட்டார், உங்களில் கவர்ந்த தலைவர் யார் என்று. என்னை கவர்ந்த தலைவர் இந்த உலகத்திலே மகாத்மா காந்தியடிகள் என்று சொன்னார்.
இதற்காக மகாத்மா காந்தியடிகளை சொன்னார், ஒரு நாடு விடுதலை அடைகிறது என்றால் அந்த நாட்டிலே ராணுவ தளவாடங்கள் இல்லாமல் எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் விடுதலை பெற்றதில்லை. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு மாநிலம், ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான் எந்தவித தீவிரவாதமும் இல்லாமல், ஆயுதம் இல்லாமல் ஒரு ஒற்றை மனிதர் அவருடைய தலைமையில நாட்டை விடுதலை பெற்று தந்தார் என்றால் இதுதான் உலகம் திரும்பி பார்க்கின்ற இந்தியா. இந்தியாவிற்கின்ற வரலாறு இருக்கிறது. நம்முடைய தேச தந்தையை அனைத்து தலைவரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சீனா எப்படி விடுதலை பெற்றது? சீனாவிற்கு வழிகாட்டியது யார்? மகாத்மா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரை உப்பு யாத்திரை மேற்கொண்டார். 60 பேரோடு சென்றார். எல்லோரும் கிண்டல் செய்தார்கள். இந்து மகாசபை எல்லாம் 60 பேரோடு சென்று என்ன சாதிக்க போகிறார் என்று. 60 600 ஆகியது, 600 6000 ஆகியது, 6000 60,000 ஆகியது. லட்சக்கணக்கான மக்கள் மகாத்மா காந்தியடிகள் பின்னால் அணி திரண்டார்கள். அந்த தண்டி யாத்திரையில உப்பை எடுத்து கடலில் இருந்து சொன்னார், செய்வோம் அல்லது செத்து மடிவோம் என்று சொன்னார். அந்த அடிப்படையில எந்தவித ஆயுத போராட்டமும் இல்லாமல் அகிம்சை வழியே இந்த தேசத்தை விடுதலை பெற்று தந்தார். என்ன பிரச்சனை? மகாத்மா காந்தியடிகளுக்கும் RSSக்கும் என்ன பிரச்சனை? மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது வலிமையானது. இந்த தேசத்தை ஆளுவது பைபிள் இல்லை, இந்த தேசத்தை ஆளுவது குரான் இல்லை, இந்த தேசத்தை ஆளுவது பகவத்கீதை இல்லை, இந்த தேசத்தை ஆளுவது அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சரத்து இருக்கின்றன? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இந்த இந்தியாவில், இந்த தேசத்தில், இந்த மண்ணில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனுக்கு சம உரிமை என்று சொன்னது. RSS என்ன சொல்லுகிறது? அப்படி சம உரிமை என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறது. சம உரிமை அளிக்க மாட்டோம். இந்துக்களுக்கு வேறு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு வேறு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு வேறு சட்டம், பார்சிகளுக்கு வேறு சட்டம், புத்தர்களுக்கு வேறு சட்டம், செடிவிலின மக்களுக்கு வேறு சட்டம், மலைவாழ் மக்களுக்கு வேறு சட்டம். ஒருவருக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. ஒருவன் சாலையில நடக்கக்கூடாது, ஒருவன் பாகிஸ்தானில வசிக்க வேண்டும், இந்தியாவிலே வசிக்க கூடாது. இதுதான் எங்களுடைய கோட்பாடு என்று RSS சொல்லுகிறது. மகாத்மா காந்தி என்ன சொல்லுகிறார்? இந்த தேசத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் சம உரிமை, எல்லோரும் இந்தியர்கள், எல்லோரும் கூடி வாழ வேண்டும், வேற்றுமையில ஒற்றுமை காண வேண்டும் என்று மகாத்மா காந்தியடி சொன்னார். இதுதான் பிரச்சனை, இங்கதான் பிரச்சனை. எப்படி நீங்கள் எல்லோரும் ஒன்று என்று சொல்லுவீர்கள்? ஏற்றத்தாழ்வு இல்லாத நாடு எப்படி இந்தியாவை படைக்க முடியும்? இந்தியா என்பது ஏற்றத்தாழ்வோடு இருக்க வேண்டும், பாகுபாடு இருக்க வேண்டும், ஒருவன் உயர்ந்தவன் ஒரு தாழ்ந்தவன் இருக்க வேண்டும், கோமியம் குடிக்க வேண்டும், சாணத்தை பூசிக்கொள்ள வேண்டும். இதுதான் RSS உடைய தத்துவம். மகாத்மா காந்தியடி சொல்றார், விஞ்ஞானம் வளர வேண்டும், அறிவு புரட்சி வளர வேண்டும், விஞ்ஞான யுக புரட்சி நடக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடி சொன்னார். இந்த கொள்கை கோட்பாடு கிடையாது தான் மிகப்பெரிய போர் நடந்தது. இந்த போரில் என்ன நடந்தது? அகிம்சைவாதியான மகாத்மா காந்தியடிகள் அவரை ஊதினாலே கீழே விழுந்து விடுவார். அப்படி எளிமையான, மிகவும் எடை குறைந்த ஒரு மாமனிதர். அந்த மகாத்மாவை சுட்டுக் கொன்ற பாதகர்கள், படுபாவிகள் RSS காரர்கள் தான் என்பதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய அயோக்கியதனம்! உலகமே தலைகுனிந்தது. இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவை சண்டாளர்கள், சதிகாரர்கள் சுட்டுக் கொன்றார்களே என்று. ஆனால் இன்னும் திருந்தாமல் மகாத்மா காந்தி இறந்த பிறகும் மகாத்மா காந்தியை பழிவாங்க வேண்டும், மகாத்மா காந்தியை இன்னும் தினம் தினம் கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்துக்கு சொல்வேன், ஒருபோதும் மகாத்மா காந்தியுடைய பெருமையையும் மகாத்மா காந்தியுடைய உயரத்தையும் உங்களால் தொட்டு பார்க்க முடியாது. இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மனிதர்கள் மனதிலும் மகாத்மா காந்தி அவர்கள் குடியேறி இருக்கிறார், தெய்வமாக பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்களுடைய கொள்கை கோட்பாட்டை மகாத்மா காந்தியுடைய தத்துவம் முறியடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே இந்த மகாத்மா காந்தி பெயராலான திட்டம் சாதாரண திட்டம் இல்லை. அன்னை சோனியா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை முன்மொழிகிறார். எல்லோரும் இதில் உடனிருந்து ஆதரிக்கிறார்கள். இந்த திட்டத்தை பற்றி யாருக்கும் பெரிதாக புரிந்து கொள்வதில்லை என்று எல்லோரும் கருதினார்கள். ஆனால் இந்த திட்டம் மகாத்மா காந்தி பெயரால் தாங்கிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமானது. சட்டமான பிறகு உலகமே பாராட்டியது, ஐநா சபை பாராட்டியது, DPCC என்ற மிகப்பெரிய லேபர் ஆர்கனைசேஷன், ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் பாராட்டியது, ஒபாமா அவர்கள் பாராட்டினார், ஐநா சபை விருது வழங்கியது, அமெரிக்க நாடாளுமன்ற செனட் சபையில தீர்மானம் இயற்றப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலை,
இதற்கு எப்படி 100 நாள் வேலை வாய்ப்பு என்பதை அவர் கண்டறிந்தார்? எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது? இதோடைய பயனாளிகள் யார் என்றால் சமூகத்தில் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள். அப்படி ஒரு சமூகம் இந்தியாவில் இருக்கின்றன. அவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும், சுயமாக சம்பாதிக்க வேண்டும், யாரையும் அண்டி இருக்கக்கூடாது. ஆகிய அவர்களுக்கு வருடத்திற்கு 100 நாள் வேலை அளிக்க வேண்டும் என்ற உன்னதமான திட்டத்தை, வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த திட்டம் தான் தலை நிமிர வைத்தது. யாரை தலை நிமிர வைத்தது? மகள்கள் கைவிட்ட தாய் தந்தையை தலை நிமிர வைத்தது. என்னுடைய தொகுதியில 100 ரூபாய் சாலை கட்டி இருக்கின்ற ஒரு தாயார் சொல்லுகிறார், அம்மையார், நான் கட்டி இருப்பது 100 ரூபாய் சாலை. சோனியா காந்தி அம்மா கொண்டு வந்த வேலை வாய்ப்பின் மூலமாக நான் முடி போட்டு வைத்திருக்கிறேன். இதோடைய மதிப்பு 10,000 ரூபாய். இப்பொழுது என்னுடைய மருமகள் எனக்கு காப்பி கொடுக்கிறார், வெந்நீர் கொடுக்கிறார், எனக்கு மரியாதை பிறந்திருக்கிறது என்றால் இதற்கு இந்த மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் தான் முழுமையான புரட்சிகரமான திட்டம் என்பதை ஏன் பாஜக காரர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்ற வேதனையும் இதுதான். இதற்காக கையை வைக்கிறார்கள். அந்த ஏற்றத்தாழ்வு இப்போது புரிகிறதா? ஏற்றத்தாழ்வோடு இந்த தேசம் இருக்க வேண்டும். யாரும் சொந்த காலில் இருக்கக்கூடாது, யாரும் தலை நிமிரக்கூடாது. இவர்கள் தீட்டிய திட்டம் அம்பானிக்கும் அதானிக்கும். அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கான திட்டம். ஆகவே தான் சொல்லுகிறோம், நீங்கள் கொண்டு வந்த இந்த சதி திட்டத்தை நாங்கள் முறியடிப்போம், முறியடிக்காமல் ஓய மாட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதன்மை மாநிலமாக இதை போராடும் என்பதற்காக தான் அன்பு சகோதரர் VMC மனோகரன் அவரை இந்த அமைப்பிற்கு தலைவராக நியமித்திருக்கிறோம். அவர் விவசாய பெருங்குடியை சார்ந்தவர், விவசாயி. அவருக்கு இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவர் நன்கு அறிந்தவர். கொரோனா பெருந்தொற்று காலம் வரும்பொழுது, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? சீனாக்கு பிறகு இந்தியா தான் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிய போகிறார்கள். உணவு விடுதிகள் இல்லை, கடைகள் இல்லை, புரொடக்ஷன் கிடையாது, எந்தவித உற்பத்தியும் கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிய போகிறார்கள் என்று பத்திரிகை எல்லாம் எழுதின. ஆய்வறிஞர்கள் கட்டுரை எழுதினார்கள். ஆனால் 100 நாள் வேலை வாய்ப்பால் இந்தியா தப்பியது, இந்தியர்கள் தப்பினார்கள். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் கை கொடுத்தது என்று யார் இதை பற்றி எழுதினார்களோ அவர்கள் திருப்பி எழுதினார்கள். என்ன காரணம்? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா என்று சொல்லுகிறோமே, இதுதான் இந்த தேசத்தை காப்பாற்றியது, இதுதான் இந்த மக்களை காப்பாற்றியது. உலக மக்கள் எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். வல்லரசு என்று சொல்லுகின்ற சீனாவில லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள், செத்து போனார்கள். ஆனால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்திய மக்களை காப்பாற்றியது என்றால், இன்று ஏழை எளிய மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும், ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இந்த தேசத்தை காப்பாற்றிய திட்டம் என்று ஐநா சபையில உரையாடப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட உன்னதமான திட்டத்தை சீர்குலைக்க நினைக்கும் மோடி அரசே, திரும்ப பெறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், திரும்ப பெறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். எப்படி 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை, கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதே போன்று நீங்கள் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை, மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை நீங்கள் உடனடியாக பழைய நிலைமைக்கு திரும்பி வர வேண்டும். இல்லை என்றால் நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம், உங்களுடைய திட்டத்தை முறியடிப்போம் என்று சொல்லி இந்த ஏற்பாடை செய்த அன்பு மாவட்ட தலைவர்களுக்கும், மாநில நிர்வாகிகளுக்கும், தேசிய நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.